எல்லோர்கிட்டையுமே இந்த கலப்படம் இல்லாத ஒரு தாய்மைன்னு சொல்லுவோம். அம்மா இந்த தாய்மை மதர்லினஸுக்கு மட்டும்தான் கலப்படம் கிடையாது. அக்மார்க் 100% அப்படியே கோல்டு சொக்கத்தங்கம். ரிஷபராசி என்பவர்களுக்கு தாய் உள்ளம் என்பது எல்லோரையும் பெத்த பசங்களும் மற்ற பசங்களும் கூட தான் பெத்த குழந்தைக்கு ஈக்குவலா உண்மையா நினைக்கக்கூடியது ரிஷபராசி. ஒரு நண்பர்கள் மேலேயா இருக்கட்டும், கணவன் மனைவி மேலேயா இருக்கட்டும், மனைவி கணவன் மேலேயா இருக்கட்டும், உண்மையான அன்பு, உண்மையான பாசம், தாய்மை, தாய் உள்ளம் கொள்வது ரிஷபராசி என்பவர்கள். அதனாலதான் ரிஷபராசிக்கு இவ்வளவு பவர்னு சொல்றோம். அந்த தாய்மை சக்தி. உலகத்துல மழை பெய்யறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னா மிக இல்லை, அது உண்மை. அப்ப இவ்வளவு மனசு, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இதையெல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து, அன்பை வாரி கொட்டி, நம்பிக்கையை வாரி கொட்டி, உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம். பல இழப்புகளுக்கு அப்புறமும் கூட அதை மறந்து மறுபடியும் திருப்பி முதலேந்து அன்பு காமிக்கிறது, வாலண்டரியா எல்லாருக்கும் அன்பு காமிப்பது, அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி.